போல மூஞ்சி ஒரு அம்மாடி தோளுல சாஞ்சது போல ஒரு இன்னும் ஆகாடி ஏ மாமா ஒன்னத்தான் எப்பத்தான் கண்ணாலும் சொன்னாரா பாட்டு ஒரு பாட்டா கேளையா மாமா ஒன்னத்தா எப்பத்தா கல்யாணம் அப்புறம் இப்ப நீங்க போயிட்டு வாங்க இப்பதான் உனக்கு முட்டிட்டு நிக்கலு மொகல கட்டைய பாரு சரி ஒண்ணுக்கு வருது எங்க போக ஒண்ணுக்கு வந்து இப்போ வர இடத்துல தாண்டா போகணும் சீ கர்மா ஏய் நீல அண்ணனா முகர கட்டிய பாரு வாத்தியார் வந்துட்டாரா சரி இவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்போமா பேசுவாரா நிஜமாவா ரெண்டு பேருக்கு போட்டி வைப்போமா ஒரு போட்டி வேணாம் சொல்லுங்க இல்ல நீங்க நல்லா பேசுவீங்கன்னா அத்தை ரொம்ப சூப்பர் பிகரா நீ போலும் பாப்பா அந்த இதுல இருந்து சூப்பர்ன்ட்டா இருக்க நீ எதுக்கா கிடந்து அலைகிறேன்ப்பா ஒன்னும் அமைய மாட்டேன்டுது கடைசி வரைக்கும் அப்படியே தட்டிக்கிட்டே தெரிய வேண்டியது அவனுக்கு கிடைச்சிச்சு சூப்பர் புள்ள நரைச்சு புள்ள ஊசி போற பிள்ளைய கிடைச்சிச்சு கூட்டிட்டு போனான் கொடைக்கால வரையும் இப்ப கூட்டிட்டு போனேன் அவன் ஊசிய பார்த்துச்சோ இல்லையோ போலும் பாப்பான்ருச்சு அவன் ஊசி போட லாய்க்கலன்ட்டு போயிடுச்சு தெரிஞ்சு போச்சு அவன் மருந்து செயல்பாடு இல்லைன்னு போயிடுச்சு கொடைக்கானல கூட்டிட்டு போயிருக்கானே கொடைக்கானல் கூட்டிட்டு போயிட்டு ஜவனன் வந்திருக்கானே கொடைக்கானல் கூட்டி போய் என்ன பண்ணி போய் சண்டைக்கு வந்துடுவாங்க அல்ல சரி இருக்கட்டும் நான் கூட என்னமோ நினைச்சேன் சரி புள்ள நம்ம ஏரியாக்கார புள்ளதே புடிச்சு கட்டி கட்டி வச்சிருவோம்னு நினைச்சேன் சரி மணப்பாறை பக்கமா திருச்சி பக்கமா திருச்சி ஜிஹெச்ல வேலை பார்த்துச்சு சரி அது நான் என்னடா இங்க இருந்து அங்க லைன் பண்ணிருக்காருன்னு பார்த்தேன் கட்டி வச்சலாம்னு பார்த்தேன் அவன் சரிப்பட்டு வரல எதுக்கு சரிப்பட்டு வரல அதுக்கு லைக் பண்ணலவன் சரி அதெல்லாம் நம்ம இந்த கதையெல்லாம் நம்மளுக்கு எதுக்கு இப்ப என் சொந்த கதையை சொல்றேன் யோகா கதையை சொல்றேன் சொல்லுதா நீங்க நல்லா பேசுவீங்கல்ல பேசுவான் நீங்க நல்ல வாத்தியார் தானே நல்ல வாத்தியார் திறமை உள்ள ஆள் தான் நான் கேட்குற கேள்விக்கு நான்லாம் வாத்தியார்ல தான் என் தம்பியதே வாத்தியார் ஒரு வாத்தியார் மணிகண்டே ஒரு வாத்தியார் மச்சான் ஒரு வாத்தியார் சரி இருக்கட்டும் நீங்க பொழப்பு தர்றது எங்களுக்கெல்லாம் நீங்க வாத்தியார் தான் ஆமா எல்லாரும் வாத்தியாரா இருந்தா நீங்க எங்களுக்கு அதுக்கு மேல வாத்தியாரு சரி என்னன்னா இப்போ நான் ஒரு கேள்வி கேட்பேன் சொல்லுப்பா நீங்க பதில் சொல்லணும் சொல்லுப்பா நான் ஒண்ணும்பே நீங்க என்ன சொல்லுவீங்க அந்த இதுக்குலாம் விளையாட்டுக்கு நான் வர மாட்டேன் ஏன் இது எங்க ஊர் இது அதனால உங்க ஊர்னா உங்களை பேசாம விட்டுருவோமா இது வந்து எங்க ஊரு உங்க ஊர்னா உங்க ஊர்ல தான் பேசணும் அதாவது இன்னொன்னு தெரியுங்களா உள்ளூர் மாடு உள்ளூருக்குள்ள விலை போனா தான் பேரு சரி உள்ளூர் மாடு உள்ளூருக்குள்ள விலை போகணும் அடுத்த ஊருக்கு சந்தையில போய் விலை போனா பெருசு கிடையாது நம்ம ஊர்ல விலை போகணும் ஆமா அதனால நீங்க நான் இப்ப கேட்கற கேள்விக்கு பதில் சொல்லிதான் ஆகணும் அது அழகறதே உனக்கு விளையாட்டுக்கு சரியா வருவேன் அழகரு லட்சுமணன் தான் சரியா வருவாங்க சரி பரவாயில்ல நீங்க ராஜா நீங்க உட்காருங்க சரி போங்க நீங்க சரிப்பட்டு வர மாட்டீங்க மாமனாரே நல்லா இருக்கீங்களா அட உங்களத்தான் நல்லா இருக்கீங்களா என்ன ஏன் ஆள் ஒரு ஆள் காணோம் அங்கே எங்கே போய் வண்டி செட்டுக்கு போயிடுச்சா அக்கா மக்கா என்ன சரக்கு அடிச்சிச்சுன்னு தெரியல எங்கத்தான் உங்க ஆள் உட்காந்துருந்தாரு ஆளே காணாமே இந்த என் ஆள் படுத்து செட்டுக்கு போயிட்டார் எழுப்பிடுங்க எழுப்பு மட்டும் வச்சிருந்தீங்க தம்பி உங்களத்தான் வேணாம் வாசனா அவரை எழுப்பிடுப்பா ஐயா வேணாம் சரி நம்ம ஆளுக்கு 4 பேர் கேட்டுக்கோ மாமனாரே நல்லா இருக்கீங்களா
ஆ நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். நீ இந்த நல்லா வந்துட்டான தான் மருமே. சரி விடுங்க, நான் என் சொந்த கதையை சொல்லலான்னு பார்த்தேன். கல்யாணம் ஆகி இத்தனை வருஷம் ஆச்சு. வயிற்றுல ஒரு புழுப்பூச்சி கிடையாது. புழுப்பூச்சி இல்லையா? ஏப்பா கேட்குற? புழுப்பூச்சி இல்லைன்னா சொல்லுங்க. நானும் பொம்பளை தானே, எனக்கு ஒரு ஆசை பஸ்ஸெல்லாம் இருக்கும்ல. கல்யாணம் ஆகி 10 வருஷத்துக்கு மேலே ஆகுது. ஐயா சரி, பாலா போன வயிற்றுல ஒரு புழுப்பூச்சி இல்லை. உங்களுக்கு குழந்தை இல்லைன்னும் போது எனக்கு நெஞ்செல்லாம் குத்துது. என்னப்பா சொல்ற? நெஞ்செல்லாம் குத்துது. புழுப்பூச்சி இல்லைன்னா சித்த வைத்தியம் பார்க்குறேன். எடுத்து விட்டுருவோம். புழுப்பூச்சி இருந்தா எடுத்து விடுறியா? அட ஏயா நீ வேற, புழுப்பூச்சி இல்லப்பா. அதாவது என் வயிற்றுல ஒரு புள்ள குட்டி இல்லையே, இத்தனை வருஷம் ஆச்சு கல்யாணம் பண்ணி. இப்ப நீ என்ன கேட்கணும்னா, உன் புருஷன் எங்க இருக்காரு, என்ன பண்ணணும்னு கேட்கணும். மாமா எங்க இருக்காரு? மாமா இருக்கிறாரு. மாமா வீட்டுல இருக்காரு. இருந்து என்ன செய்யறது? நான் வெளியில படுத்தனா அவர் உள்ள வந்து படுத்துக்கிறாரு. நீங்களா கேள்வி கேட்க போறீங்களா? என்ன கேட்க போறீங்க? விழுந்து ஊம்பணுமா? விழுந்தோட்டி என்ன சொல்றீங்க? தூக்கத்துல வந்திருக்காரு. என்னமோ வந்தோட்டி ஏன் அங்கிருந்து மாமனார் வந்து விழுந்த உடனே கிடைக்குமா வெற்றின்னு கேக்குறாரு. விழுந்த உடனே கிடைக்குமா? விழுந்த உடனே வண்டிக்கு முந்து படைக்கு பிந்த. அதான் அப்ப இந்த கேள்வியெல்லாம் உங்களுக்கு தெரியாதுல்ல. எத்தனை ஊருக்கு போயிருக்கோம், எத்தனை ஊர்ல முண்டி உட்காந்து சோத்தத்துன்னு இருக்கோம். ஆமா, பந்திக்கு முந்து படைக்க முடியாது. எந்த பேப்பர்ல படிச்சாருன்னு தெரியல. குண்டிய பெருக்க வச்சுட்டு அத்தையை கேட்கிறேன். பாத்தீங்கன்னா அத்தையை கேட்கறாளா? குண்டிய பெருத்து கிடக்குண்டியா பாரு. இவன் பின்னாடியே பாத்தீங்க, இவன் காலடி மண் எடுத்தது 10 ரூபா சூடத்தை வாங்கி சுத்தி வைக்கணும் பாரு. டாரஸ் ஆட்டம் 3 டாரஸ் இருக்கு இன்னைக்கு. இந்த ரோலர் உருட்ட எத்தனை பேர் ஆசைப்படுறாங்க தெரியுமா? எங்க அத்தைக்கு தூர் பெருசு. இந்த தூரா கருவாங்கட்டு தூராட்டா. உனக்கெல்லாம் பொண்ணு கொடுத்து நல்லா அழுக்கும். எப்பா இப்போ நீ என்னை கட்டிட்டு போற, நாளைக்கு புள்ள பிறந்ததுக்கப்புறம் நாளைக்கு உன் பொண்டாட்டிக்கு அப்படி ஆச்சுன்னா என்ன சொல்லுவேன்? இப்போ என் மகளை உனக்கு நான் கட்டி கொடுக்குறேன். நாளைக்கு என் மகளை கட்டி கொடுத்ததுக்கப்புறம் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் இப்படி குண்டாகுது. மாமனாரு விளங்காத ஆளு, அவருக்கு இறக்க தெரியல. நானும் இந்த மகளுக்கு இப்படி இருந்து நான் இறக்கிடுவேன். எப்படி கட்டையை வச்சு சீச்சிருவேன். சப்பாத்தி கட்டையை வச்சு சீத்தி விடையா? ஏதோ உருளைக்கிழங்கு சீக்கிர மாதிரி சொல்லிக்கிறீங்க. சப்பாத்தி கட்டையை சரி, இதை உருளைக்கிழங்கு சீக்கிர மாதிரி சப்பாத்தி கட்டை வச்சு சீச்சி விடுவேன். நீ நல்லா சீச்சி விடுவ. இல்ல அப்படி சீச்சினா கொடைக்கானல் போன கையை கூட உனக்கு இருந்திருக்கு மேடா. நீங்க வாங்க ஒரு நாளைக்கு கொடைக்கானல் போவோம். அத்தை வாடா, அத்தையை கூட்டி போறியா, அத்தை மாலை கூட்டி போறியா? நோக்கத்தை பத்திரமா கூட்டு வந்துடும். அதே மாதிரி உங்களையும் சுத்தி பார்த்து கூட்டு வந்துடுறேன் பத்திரமா. ஓ, கொடைக்கானல் போய் கூட்டிட்டு சுத்தி பண்ணலாம். இப்போ சம்மருக்கு இந்த வெயில் காலத்துல போய் குழுன்னு இருந்துட்டு வரலாம். பையன் ஏதோ நோக்கத்தோட தான் தெரியுங்க. இங்கிட்ட ஏதோ செலாக்கு தலையாவே நீ நோக்கம்ல இங்க செல்லுபடியாகாது பார்த்துக்க. என் வயிற்றுல பாருங்க புழுப்பூச்சி கிடையாது. பல வருஷமாயி 10-16 வருஷம் ஆச்சு. சரி, பாலா போன வயிற்றுல ஒன்றும் இல்லை. என்னடா இப்படின்ட்டு நான் உள்ள படுத்தனா என் புருஷன் வெளியில படுத்துக்கிறேன். நான் வெளியில படுத்தா என் புருஷன் உள்ள படுத்துக்கிறேன். என்னன்னே தெரில. 5 ஆச்சுன்னா என்ன செய்யலாம்? இப்போ கதை ஆரம்பிக்காம என்ன பண்ணிட்டு இருக்கேன்? 5 மணி ஆச்சுன்னா என்ன பண்ணணும்? முருகன் சும்மா வரணுமா? மாற்றதை மாட்டிட்டு தானே வரணும். மாறி வரட்டும். எனக்கு என்ன பொழப்பு இல்லாம இருக்கு. எனக்கு வந்துருச்சு உங்க காசு, ஊர் காசு, அவ்வளோதான். ராஜப்பட்டம் வந்தாவே முடிஞ்சு போச்சு. நான் என்ன செய்வேன்? நான் பாட்டுக்கு பொழந்தடிச்சு போய் படுத்துருவேன். ஏதோ சரி, என்ன செய்யறது? சும்மா வெறுமடையை போடக்கூடாது. நான் கொஞ்ச நேரம் உங்களை டைம் பாஸ் பண்ணலாம். அவர் எங்க மாமனா கூட சேர்ந்து வருவாள். 5 மணிக்கு எப்படி கொப்பும் குலையும் எங்க அத்தை வந்திருக்கு நின்று உட்காந்து வச்சு பாருவேன். செய்வாங்க சொல்லுங்க. அங்க பாரு மாமனார் வாயை பொழந்துட்டு பாக்குறத. உனக்கு என்ஜாய் பண்ண தெரியுது மாமனார, அவருக்கு தெரியல. அது இன்னும் கொஞ்சம் பீஸ் போயிடுச்சு, அதனால அது சரிப்பட்டு வராது. வேற ஆள் என்ன செஞ்சிருப்பாங்க? இந்த வயசுல நீ பாத்துட்டு போனாத்தே அப்புறம் அவையும் அடங்காது. அதை பார்க்கணும், அதை பார்க்கணும், அப்பதான் அதை பார்க்கணும்னு அலைவார். சரி, எங்கள் ஆள் இருக்கார், என் புருஷனை வரட்டும். எப்படியாவது அந்த ஆளை கரெக்ட் பண்ணி நான் புள்ள பக்காமல் போகிறது கிடையாது. வரட்டுமா?